with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வளைகுடா நிலைமை மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று யாராலும் கூற முடியாதுள்ளது. ஈரானின் மிக கடுமையான பதில் தாக்குதல் இந்த அளவுக்கு இருக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை என்று சில மேற்குலக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஈரான் வெறிகொண்டு வளைகுடா நாடுகளின் பொருளாதார நிலைகள் மீதெல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. மிகப்பெரிய அழிவை அந்த தேசங்களுக்கு வழங்கி வருகின்றது. இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துவதற்கான முயற்சிகளை பல நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. பிரான்ஸ் சீனாவுடன் இணைந்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்க உள்ளதாக கூறுகின்றது. சில வளைகுடா நாடுகள் ரஷ்ய அதிபர் புட்டினை நேரடியாக தொடர்பு கொண்டு மோதல்களை நிறுத்துவதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சண்டைகள் வருடக்கணக்காக நடக்காது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறுகின்றார். அதிகபட்சம் ஒரு மாதம்தான் சண்டைகள் நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றார். ஆனால் என்ன வழிபட்டாவது இன்னும் 3 நாட்களில் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வராது விட்டால் இந்த உலகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றே பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். அந்த அளவுக்கு உலகின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டு வருவதாகவும் மீள முடியாத ஒரு கட்டத்தை நோக்கி உலக பொருளாதாரம் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். தற்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த யுத்தம் இப்பொழுது முடிவுக்கு வரும். எத்தனை காலத்திற்கு இந்த யுத்தம் நீடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது? எத்தனை நாட்களுக்கு சண்டையிடும் தரப்புகளால் தாக்குப்பிடிக்க முடியும்? வெறும் 4 நாட்களில் இந்த யுத்தத்தை முடித்துவிடும் கணிப்பிலேயே அமெரிக்கா ஈரானுடனான யுத்தத்தை ஆரம்பித்திருந்ததாக மேற்குலக ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். சனிக்கிழமை யுத்தம் ஆரம்பமாகின்றது. யுத்தம் ஆரம்பமான முதல் தினமே கமேனியையும் அவருடன் கூட இருக்கின்றவர்களையும் ஆட்சிக்கட்டில் இருந்து அகற்றுவது. சனி ஞாயிறு திங்கட்கிழமை முழுவதும் ஈரானை முடிந்தவரை கடுமையாக தாக்குவது. திங்கட்கிழமை இரவு தனது வீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் ஈரானின் அணு செறிவூட்டும் நிலையங்கள் என்று கூறப்படுகின்ற மலை தளங்கள் மீது ஒரு தாக்குதலை நடாத்திவிட்டு செவ்வாய்க்கிழமை வெற்றியை அறிவித்து மோதல்களை முடித்துக் கொள்வது. சமகாலத்தில் ஈரானிய மக்களை கிளந்தரச் செய்து அவர்கள் கைகளில் ஆட்சியை ஒப்படைப்பது. இதுதான் ட்ரம்பின் திட்டமாக இருந்தது. கமேனி அரசாங்கத்திற்கு மாற்றீடாக புதிதாக பதவியேற்கின்ற தரப்புடன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு உலகத்தின் தன்னிகர் இல்லாத ஒரு மாபெரும் தலைவராக வலம் வருவதுதான் ட்ரம்பின் திட்டமாக ஈரானையிட்ட அவரது கனவாக இருந்து வந்தது. ஷொக்கன் ஊவென்ற அவரது வளமையான தந்திரோபாயத்தை அடிப்படையாக கொண்டு ஈரானில் ட்ரம்ப் செய்ய நினைத்தது இதனைத்தான். ஆனால் ட்ரம்ப் நினைத்த பல காரியங்கள் களத்தில் நடக்கவில்லை. ஈரானிய தலைவர்கள் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டதைக் கண்டு ஈரான் செய்வதறியாது திகைத்து போய் நின்று கொண்டிருக்கவில்லை. தனது தலைவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்ட மறு கணமே ஈரான் பதில் தாக்குதலை ஆரம்பித்து விட்டிருந்தது. அதுவும் 6 நாடுகள் மீது. அயத்துல்லா கமேனியின் பொறுப்புகளை அவரது பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக எடுத்துக்கொண்டு செயற்பட ஆரம்பித்து விட்டது. IRGCயின் தளபதி கொல்லப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் புதிய தளபதியை அது நியமித்து தடங்கள் எதுவும் இல்லாமல் அதனது யுத்தத்தை நடத்த ஆரம்பித்திருந்தது. எந்த ஒரு வெற்றிடமும் இல்லாமல் ஈரான் தன் மீது திணிக்கப்பட்ட அந்த யுத்தத்தை எதிர்கொண்டு போராட துணிந்து விட்டிருந்தது. அதுவும் அமெரிக்கா போன்ற ஒரு மாபெரும் வல்லரசையும் இஸ்ரேல் போன்ற சக்தி வாய்ந்த ஒரு பிராந்திய வல்லரசையும் எதிர்த்து. ஈரான் மீது யுத்தத்தை ஆரம்பித்த சில நிமிடங்களில் ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி தமது ஆட்சியை பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் அறைகூவல் விடுத்திருந்தார். 1 மில்லியன் ஈரானிய மக்கள் வீதிக்கு வந்தார்கள். ட்ரம்ப் கேட்டுக்கொண்டபடி ஈரானின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அல்ல, மாறாக ஈரானின் ஆட்சிக்கு ஆதரவு வழங்குவதற்காக. அமெரிக்கா நினைத்தபடியான காரியங்கள் எல்லாமே அங்கு நடக்கவில்லை என்பதுதான் உண்மை.
ஈரானின் இலக்குகள் மீது தமது முழு பலம் கொண்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன அமெரிக்க இஸ்ரேல் போர் இயந்திரங்கள். ஈரானின் ராணுவ இலக்குகள் என்று அவைகள் எவற்றையெல்லாம் கருதுகின்றனவோ அனைத்தையும் தாக்கி அழித்து வருகின்றன. ஆனால் அவற்றையும் மீறி மிக கடுமையான சேதத்தை தனது எதிரிகளுக்கு மாத்திரமல்ல, எதிரியின் நண்பர்களுக்கும் கூட விளைவித்து வருகின்றது ஈரான். ஈரான் இப்படியான ஒரு ரூபம் கெடுக்கும் என்று அமெரிக்கா நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. ஈரான் வரையறுக்கப்பட்ட சில அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு பழித்துவிடும் என்றுதான் அமெரிக்கா கணக்கு போட்டிருந்தது. சீனா, ரஷ்யா போன்ற ஈரானின் நட்பு சக்திகள் ஈரானுக்கு துணை பெற மாட்டாது. அரபு நாடுகள் அனைத்தும் அமெரிக்கா பக்கம் நின்று ஈரானை அடிக்கச் சொல்லி நிற்கின்றன. தனித்து விடப்பட்ட ஈரான் ஓரிரு நாட்களுக்குள் தனது வழிக்குள் வந்து பிரகடனப்படுத்தப்படாத ஒரு சரணடைவு நிலைக்குள் வந்துவிடும் என்றுதான் அமெரிக்கா நினைத்திருந்தது. ஈரான் இப்படி வீறு கொண்டெழுந்து பீபோடு நின்று கோர தாண்டவம் ஆடும் என்று அமெரிக்கா நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாது. ஆனால் உண்மை என்னவென்றால், இப்படியான ஒரு நேரம் வரும் என்று ஈரான் 20 வருடங்களாக எதிர்பார்த்து காத்திருந்தது. லிபியாவில் நடந்தது போல, ஈராக்குக்கு நடந்தது போல, சிரியாவில் இடம்பெற்றது போல இன்று ஒரு நாள் ஈரானிலும் நடக்கும், ஈரானுக்கும் நடக்கும் என்பது ஈரானின் தலைமைக்கு நன்றாகவே தெரியும். அதனால் ஈரான் சில படைத்துறை வியூகங்களை ஏற்கனவே வகுத்து வைத்திருந்தது. ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், விதம் விதமான ட்ரோன்கள் என்பனவற்றை கடந்து தனது இஸ்லாமிய புரட்சிகர படைவீரர்களது பலத்தையும் அவர்களது ஓர்மத்தையும் மாத்திரமே அடிப்படையாக கொண்டு அந்த வியூகத்தை ஈரானின் தலைமை வகுத்திருந்தது. ஈரான் எப்படியான ஆயுத பலத்தை கொண்டிருந்தாலும் அவற்றினை ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா எப்படியும் மேற்கொண்டுவிடும் என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். சீன தொழில்நுட்பம், ரஷ்ய தொழில்நுட்பம் இவை எதுவுமே ஒரு வரையறைக்கப்பால் ஈரானுக்கு களமுனைகளில் உதவப் போவதில்லை என்பதும் ஈரானுக்கு தெரியும். தனது சொந்த பலத்திலும் எதிரியின் பலவீனத்திலும் நம்பிக்கை வைத்துத்தான் ஈரான் இந்த யுத்தத்தை எதிர்கொள்ள முன்வந்திருந்தது. ஈரானின் புரட்சிகர காவல் படையின் பிராந்திய தளபதிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் மற்றும் தாக்க வேண்டிய இலக்குகளை எல்லாம் அவர்களுக்கு நிர்ணயித்து அவற்றிற்கு தேவையான ஆயுதங்களை வழங்கி ஒரு ரோட் மேப்பை போட்டு அவர்கள் தனியாக செயற்படுகின்ற ஒரு பாதையை ஏற்கனவே வகுத்து விட்டிருந்தது ஈரானின் தலைமை. கமாண்ட் செயின் என்ற கட்டளை சங்கிலி எங்காவது உடைபட்டாலும், தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு மேலிருந்த கட்டளைகள் வராதுவிடும் ஒரு நிலை ஏற்பட்டாலும், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றிய திட்டம் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அத்தனையும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விட்டன. இது நடந்தாலும் சரி, யார் அழிந்தாலும் சரி, ஈரானின் கடைசி வீரன் இருக்கும் வரைக்கும் அல்லது கைகளில் கடைசி ஆயுதம் இருக்கும் வரைக்கும் ஈரான் என்ற இஸ்லாமிய புரட்சி படை தமக்கு வகுக்கப்பட்டுள்ள இலக்குகளை தாக்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் அங்கு இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஈரான். மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பலவீனம் இரண்டுதான். ஒன்று இஸ்ரேல். வெளிப்பார்வைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவின் பலமாக தெரிந்தாலும் அமெரிக்காவின் உண்மையான பலவீனமே இஸ்ரேல் தான். இரண்டாவது மத்திய கிழக்கு நாடுகள், மத்திய கிழக்கின் பொருளாதாரம். அமெரிக்காவின் இந்த இரண்டு பலவீனங்களிலும் முடியுமானவரை கை வைத்தால் அமெரிக்கா தானாகவே பின்வாங்கும் என்பது ஈரானுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஈரான் இந்த இரண்டு தரப்புகளையும் முடியுமான வரைக்கும் தாக்கி சிதைத்துக் கொண்டிருக்கின்றது. ஈரான் என்று தாக்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கி வருகின்ற நாடு அமெரிக்காதான். அமெரிக்காவின் ஆயுதங்கள், பயிற்சிகள் தான் இந்த நாடுகள் அத்தனையிலும் மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றன. நமது பாதுகாப்புக்கென்று வருடா வருடம் மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்ஸை இந்த நாடுகள் அத்தனையும் அமெரிக்காவுக்கு கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த நாடுகளில் வந்து விழுந்து கொண்டிருக்கின்ற ஈரானின் ஒவ்வொரு ஏவுகணைகளுக்கும் அமெரிக்கா தான் பதில் கூற வேண்டும். இந்த நாடுகளின் பாதுகாப்பு பொறிமுறைகளை எல்லாம் ஊடறுத்து உள்ளே வந்து தாக்கும் ஒவ்வொரு ட்ரோன்களுக்கும் அமெரிக்கா தான் பொறுப்பேற்றாக வேண்டும். இன்று மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதனூடாக
அமெரிக்காவின் முக்கிய பலவீனத்தில் மிக பலமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது ஈரான். அப்படி அடிப்பதனூடாக அமெரிக்காவை ஆட்டங்காண வைத்துக் கொண்டிருக்கின்றது ஈரான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் நான் மேலே கூறிய 2 பிரதான பலவீனங்களையும் கடந்து வேறு சில பலவீனங்களும் அங்கு இருக்கின்றன. உதாரணத்திற்கு, ஈரான் மக்களின் பக்கம் அமெரிக்கா நின்று கொண்டிருப்பதாக கூறி வருவது, அந்த மக்களைக் கொண்டு ஈரானின் ஆட்சியை பிடிக்கலாம் என்று அமெரிக்கா நினைத்துக் கொண்டிருப்பது, இவற்றை ஈரானை அடிப்படையாக வைத்த தனது பலமாக அமெரிக்கா கருதுகின்றது. தனது பலமாக அமெரிக்கா நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பலத்தையே அமெரிக்காவின் பலவீனமாக்கி அமெரிக்காவின் கைகளை தற்பொழுது கட்டி போட்டிருக்கின்றது ஈரான். ஈரான் மீது அமெரிக்கா என்னதான் கடுமையான யுத்தம் புரிந்தாலும் ஈரானின் சிவிலியன் இலக்குகள் மீது அதனால் தாக்குதலை மேற்கொள்ளவே முடியாது. ஈரானை தனது பிராமிகள் கொண்டு எதிர்காலத்தில் ஆள முடியும் என்று அமெரிக்கா திட்டம் தீட்டி வருவதால் ஈரானின் பொருளாதார இலக்குகளையும் உட்கட்டுமான இலக்குகளையும் பாதுகாக்கின்ற அக்கறை ஈரானை விட இன்று அமெரிக்காவுக்குத்தான் அதிகம் இருக்கின்றது. அதனால் ஈரான் எப்படித்தான் இஸ்ரேலினதும் மத்திய கிழக்கு நாடுகளினதும் சிவிலியன் இலக்குகளையும் பொருளாதார இலக்குகளையும் தாக்கி அளித்தாலும் பதிலுக்கு ஈரானின் சிவிலியன் மற்றும் பொருளாதார இலக்குகளை அமெரிக்காவினால் தாக்க முடியாது. இஸ்ரேலையும் அப்படி தாக்குவதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது. இதுவும் இன்றைய போரரங்கில் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனம். அடுத்தது அமெரிக்கர்கள் மீதான தாக்குதல். மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க பிரஜைகள் தாக்கப்படுவது என்பது டொனால்ட் ட்ரம்பின் வாயில் குத்துவது போன்ற ஒரு காரியம். மத்திய கிழக்கில் வீணாக அமெரிக்க வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், வேறு யாருக்காகவோ அமெரிக்க பிரஜைகள் மத்திய கிழக்கில் பலியாக கூடாது என்றும் என்னவென்னவெல்லாமோ கூறித்தான் ட்ரம்ப் கடந்த வருடம் ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். தான் ஆட்சிக்கு வந்தால் மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க இராணுவத்தினரை எல்லாம் மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்போவதாகவெல்லாம் வாக்குறுதி அளித்திருந்தார். மத்திய கிழக்கில் இனி ஒரு அமெரிக்க வீரன் கூட உயிரை மாய்க்க மாட்டான் என்று உறுதியெல்லாம் அளித்திருந்தார். அப்படி இருக்கையில் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்க கொடி போர்த்தி பெட்டி பெட்டியாக அமெரிக்க வீரர்களின் சடலங்கள் விமானங்களில் அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருந்தால் அது ட்ரம்பின் இதயத்தில் ஏறிய ஈட்டியாகவே மாறிவிடும். ஆக அமெரிக்காவின் பார்வையில் இருந்து பார்க்கின்ற போது இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நிலைமை இருக்கின்றது. யுத்தத்தை விரைவில் நிறுத்தியே ஆக வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. இப்பொழுது கேள்வி இதுதான், இப்பொழுது அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்தப் போகின்றது. எப்படி நிறுத்தப் போகின்றது? அந்த திட்டத்தை அமெரிக்காவின் பிளான் பி என்று கூறுகின்றார்கள். அடுத்த 72 மணி நேரத்திற்கு மிக கடுமையாக ஈரானை தாக்கப் போகின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணில் தெரிகின்ற ஈரானின் அத்தனை இராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தி அவற்றினை முடியுமானவரை அழிக்கப் போகின்றன. குறிப்பாக ஈரானின் புரட்சிகர படையின் தளங்களாக எவைகள் எல்லாம் இருக்கலாம் என்று இந்த 2 நாடுகளும் சந்தேகிக்கின்றனவோ அத்தனையும் முடியுமானவரை தாக்கி அளிக்கப்படும். ஈரானின் ஏவுகணை களஞ்சியங்கள் அளிக்கப்படும். ஈரானின் ஏவுகணை செலுத்திகள் தேடி தேடி வேட்டையாடப்படும். ஈரானின் இராணுவ நிலைகள் அத்தனையையும் அடுத்த 72 மணி நேரத்தில் முடியுமானவரை அழித்து ஈரானின் தாக்குதல் திறனை முடக்குவது. ஒருவேளை அந்த 72 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவினால் அதனை செய்து முடிக்காமல் போனால் பிளான் சி, அதாவது சீனா மூலமாகவோ ரஷ்யா மூலமாகவோ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பின்வாங்குவது. அமெரிக்காவின் இன்றைய முடிவு இதுவாகத்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஒரு மேற்குலக போரியல் ஆய்வாளர். அவரது கூற்றின்படி அதிகபட்சம் இன்னும் 72 மணி நேரம் மாத்திரம்தான் வளைகுடா யுத்தம் நடைபெறும். அந்த 72 மணி நேரத்திற்குள் 2 தரப்புகளும் மிக கடுமையாக ஒன்றையொன்று தாக்கிக் கொள்ளும். ஒரு தரப்பின் மீது மற்றைய தரப்பு சொல்லொணா அழிவுகளை விளைவிக்கும். இந்த 72 மணி நேரம் தாக்குப்பிடிப்பது ஒன்றுதான் இறுதி வெற்றியை தீர்மானிக்கும். அமெரிக்கா திட்டமிட்டபடி ஈரானை தனது வழிக்கு கொண்டு வருமா,
அல்லது கடந்த வருடம் ஜூனில் செய்தது போல ஈரானின் ஏதாவது ஒரு மலை மீது ஓரிரு குண்டுகளை போட்டுவிட்டு ஈரானின் அணுவாயுதங்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று வெற்றியை அறிவித்தபடி வளைகுடாவை விட்டு வெளியேறப் போகின்றதா? பொறுத்திருந்து பார்ப்போம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.